வணக்கம் மகளே. இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களினால் வெளியில வந்த உண்மை, அர்ச்சனா அவர்களுடைய தைரியம், சரிங்களா? அண்ட் இது நம்ம அர்ச்சனா அவர்களால் தான் ஒரு உண்மை வெளியில வந்துச்சு அப்படி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காரணம் பாத்தீங்கன்னா இந்த கார்ட் மேட்டர், அதுல நிக்சன் பண்ண பித்தலாட்டம், அது இப்போ கமல்ஹாசனிடம் கொண்டு வரப்பட்டதுக்கு காரணம் அர்ச்சனா அவர்கள் தான். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருந்துச்சு. அப்ப அதை கமல்ஹாசன் டைவர்ட் பண்ற விதம் அது என்ன விடயம் அப்படி என்பதை இதுல பார்க்கலாம். அடுத்தது அர்ச்சனா அவர்களை பற்றி விசித்ரா எல்லாம் பேசலாமா அப்படின்ற ரீதியில ஒட்டுமொத்த மக்களும் விசித்ராவை கழுவி ஊத்தி இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ரிவ்யூலையும் அதை பார்த்துடலாம். 1 2. அடுத்தது எல்லார்கிட்டையும் வேலை செய்த மாயாவோட ஒரு விடயம் அர்ச்சனா அவர்கள்கிட்ட கூட நெருங்க முடியல. அந்த விதத்துல தலைவி ஆல்வேஸ் ஸ்பெஷல். சில மெமிகளை பார்க்க முடிஞ்சுது. இந்த 7ஆம் அறிவு படத்துல இந்த வில்லன் பார்வையாலேயே எல்லாரையுமே கட்டுப்படுத்துவான்ல. ஆனா சூர்யா அண்ணா கிட்ட மட்டும் அது முடியாம இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மெமியை சூர்யா அவர்களை அர்ச்சனாவனும் அந்த வில்லனை மாயாண்ணும் போட்டிருந்தாங்க. அது என்ன மேட்டர், ஆனா அதுல 100% உண்மை இருக்கு. அது என்ன மேட்டர் அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர் இந்த டாபிக் சில நண்பர்கள் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, இந்த கார்ட்ல அந்த எக்ஸ்மார்க் இருந்துச்சு, அந்த நெயில் பாலிஷ் மேட்டரு, அதை அர்ச்சனா அவர்கள் தான் கொண்டு வராங்க அப்படி என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட், சரிங்களா? அர்ச்சனாவின் தைரியத்துக்கு அங்க கைதட்டல்கள் விண்ணை பிளக்கிற அளவுக்கு கைதட்டல் வந்திருக்கு. ஆனா எபிசோட் அதெல்லாம் வருமானே நமக்கு தெரியல, சரிங்களா? அண்ட் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, அதுல லைவ்ல பார்த்தவர்கள் நிறைய விடயங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் அந்த ஒரு பாயிண்ட சொல்ல வர்றாங்க, சரிங்களா? சில சகோதரிகளோட பேச முடிஞ்சது. அதுல வர்ற விடயம் என்னன்னா, அர்ச்சனா அவர்கள் பல விடயத்தை கிளியரா சொல்றாங்க லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனா கமல்ஹாசன் அதை எப்படி மாத்துறாரு அப்படின்னா, பிக் பாஸ் மேலேயே குறை சொல்றீங்களா, அப்ப பிக் பாஸ் தான் நிக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாரா அப்படின்ற ரீதியில அர்ச்சனாவை குழப்பமாகத்தான் கமல்ஹாசனோட பதில்கள் இருந்துச்சு அப்படி என்பது. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோமோலைய பாத்தீங்கன்னா எடிட்டர் கஷ்டப்பட்டு அடுத்த வார்த்தை வெளியில வரக்கூடாது, நம்ம எதை வச்சு கொண்டு போறோம், அதாவது கமல்ஹாசன் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரீதியில எடிட்டர் வேற லெவல்ல கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்காரு. ஆனா அதை பார்க்கக்குள்ளேயே நமக்கு சில விடயம் தெரியுது. கமல் எப்படி இதை டைவர்ட் பண்றாரு, பிக் பாஸ் மேலே நீ குறை சொல்றியா அப்படின்ற ரீதியில அவர் கொண்டு போறாரு. அங்க லைவ்ல இருந்த சில சகோதரிகள் பல விடயங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அர்ச்சனா வர்சஸ் கமல்ஹாசன் அப்படின்னு இந்த கான்வர்சேஷன் போவைக்குள்ள கமல் பல விடயங்களை, அதாவது பிக் பாஸ் நீங்க குறை சொல்றீங்களா, அப்ப வேற யாராவது பண்ணாங்களா, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு அர்ச்சனாவே டவுட் பண்ற மாதிரி தான். அர்ச்சனா ஒருவேளை நம்ம தான் தெரியாம பண்ணிட்டோமா சொல்லிட்டோமா அப்படின்ற ரீதியில தான் அவருடைய அந்த கேள்விகளும் அவருடைய பேச்சும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார்கள். பட் நம்ம எனக்கு பல தகவலோடு 2 சகோதரிகளோட பேசிருங்க, லைவ்ல போய் பார்த்தவர்கள். அடுத்தது இந்த ப்ரோமோ 3வது எபிசோட்ல இந்த மாயாஹாசன் என்ன உருட்டு வேலை பண்றாரு, என்னத்தை பேசுறாரு அப்படி என்பதை பார்த்துட்டு நான் தெளிவா நைட்டு வீடியோ போடுறேன், சரிங்களா? பட் ப்ரோமோவை பார்த்து ஏமாறாதீர்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய பட்டுட்டோம் மக்களே, ஏமாத்திட்டாங்க இந்த சீசன் ஃபுல்லா. லெட்ஸ் see. ஓகே, சோ அப்படி இது ஒரு பாயிண்ட். அடுத்த விடயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த விசித்ரா எல்லாம் அர்ச்சனா அவர்களை பத்தி பேசலாமா, அர்ச்சனா அவருடைய கால் தூசிக்கு கூட வர முடியாது அப்படி என்பதான் 100% உண்மை. அதற்கு மக்கள் போட்ட குறும்படங்கள். இந்த விசித்ரா அவர்கள் பொதுவா விசித்ரா அவர்கள் அப்புறம் விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ற பெய்ட் பிஆர்ஸ் இவங்கள்ட்ட மக்கள் கேட்கிற கேள்வி. பொதுவா வயசானா அனுபவம் வரும், அனுபவம் வரைக்குள்ள எல்லா பக்குவங்களும் வரும். நேத்து விசித்ரா வேணும் பண்ணாங்களா இல்ல இப்படித்தான் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்களான்னு தெரியல. நேத்து தான் அந்த விடயம் மாட்டிக்கிட்டு இவங்க ஒரு கரண்டியால அந்த பீனட் பட்டரோ இல்ல வேற என்னவோ எடுத்து அந்த கரண்டியை வாய்க்குள்ள வைக்கிறாங்க, சரிங்களா? வைத்து போட்டு அதே கரண்டிய காஃபி டீக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்றாங்க. ஹைஜீனிக் எங்க போச்சு? இப்ப ஹைஜீனிக் எங்க போச்சு? பொதுவா நம்ம இப்ப எங்கட வீட்டை சரி, என்னோட அப்பா அம்மா என்னோட தங்கச்சி நான் யாருமே இப்படி பண்ண மாட்டோம். எங்கட ஃபேமிலிக்குள்ள ஒரு டீ போடுறேன்னா கூட நாங்க அப்படி பண்ண மாட்டோம். சுடுதண்ணியால அந்த கரண்டியை நம்ம வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விம்மோ இல்ல இன்னொன்று இருக்குது இல்ல
அதோட பேர் விமன் நினைக்கிறேன், அதை போட்டு கழுவுவோம். அதுக்கப்புறம் வாட்டரில் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம், ஒருவேளை நம்ம வாய்க்குள்ள அந்த கரண்டியை வச்சிருந்தா. அண்ட் பல பேருக்கு காஃபி அண்ட் டீ போடைக்குள்ள எப்படி தான் நம்ம பண்ணுறது, ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். அது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட, ஈவன் நண்பர்கள் ஓ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட, சரியா? அப்போ அப்படி இருக்கக்குள்ள இது ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஷோ 65 கேமரா இருக்குது, லைவில் இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. சில பேர் வந்து இதையே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்குவாங்க. அது பரவாயில்ல, இவங்களே பண்ணுறாங்க நம்மளே பண்ணுவோம்னு. அப்போ இவங்க ஒரு 50 வயசு ப்ளஸ் பிஹெச்டி முடிச்சிருக்காங்கன்றாங்க. மதரு, அந்த மதர்ன்ற வார்த்தையை வச்சு தான் இவ்வளவு நாள் ஒரு மதர் கார்ட்டை யூஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டிக்கொண்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து இப்போ எப்படி பண்ணலாம்? எவ்வளோ ஒரு குப்பையான விடயம் இது, எவ்வளோ ஒரு குப்பையான விடயம். ஸோ இவங்கெல்லாம் அர்ச்சனா அவர்களை பற்றி பேசலாமா? அர்ச்சனாவோட கிளீன்னஸ் நீட்னஸ் கிட்ட கூட வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது விடயம், அர்ச்சனா அவர்கள் யாருடைய ஃபேமிலியை பற்றியும் பேசினதில்லை. ஈவன் தன் முதுகல் குத்துற மாயா, பூர்ணிமா, நிக்ஷனுக்கு கூட உதவிகள் தான் பண்ணியிருக்காங்க. நிக்ஷனோட அப்பா கிட்ட நிக்ஷனை பற்றி நல்ல மாதிரி சொன்னதும், நிக்ஷன் கிட்ட அவங்களோட அப்பா பற்றி நல்ல மாதிரி சொன்னதும், நிக்ஷனுக்கு அட்வைஸ் பண்ணதுன்னு அந்த பொண்ணு சல்யூட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. நேற்று இந்த மாயா கொசு கடிக்குதுன்னு பிக் பாஸ்ல சொல்ல, இந்த பொண்ணு வந்து அந்த மாயாவுக்கு வந்து அந்த ஒரு க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணுவாங்க கொசு கடிக்காம இருக்க. ஈவன் அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல அவங்க இன்னும் நல்லா பண்ணணும்னு முதுகில் குத்தினவருக்கு கூட அந்த பொண்ணு பண்ணுது உதவிகள். இந்த பூர்ணிமா எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணியிருக்குன்னு தெரியும். அதுக்கு கூட அதற்கு அட்வைஸ் பண்றவங்க தான், நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணி நல்ல வழியில போகணும்னு நினைக்கிறவங்க தான் அர்ச்சனா அவர்கள். ஆனா இந்த விசித்ரா ஒருத்தரை வந்து ஸ்டாம்ப் பண்ணுது, விஷ்ணுவோட குடும்பத்தை பத்தி பேசி வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் அவர்களுடைய வாழ்க்கை பர்சனல் லைஃப்பை பத்தி ரக்ஷிதாவை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி பேசுது. தினேஷை வந்து ஸ்டாம்ப் பண்றாங்க, இவன் எங்கேயுமே இவனுக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா பேசுற விடயமா. அப்புறம் மணி ரவீனாவை பத்தி. அடுத்தது வந்து பிரதீப் இருக்கைக்குள்ள பிரதீப்ப ஒரு நெகட்டிவிட்டிக்கார வர காரணமே இந்த விசித்ரா தான். பிரதீப் வந்து ஒரு மெண்டலு, பைத்தியம், லூசு, கிராக்கு, பொம்பளை விடயத்தில் அப்படின்னு தேவையில்லாத விடயங்கள் அந்த அப்பாவி மேல போட்டது. பிரதீப் இருக்கைக்குள்ள ஒரு முகம், 35 நாட்கள் ஒரு முகம். பிரதீப் போனதுக்கு அப்புறம் ஒரு 7 நாட்கள், 35 42 நாட்கள் ஒரு முகம். அந்த 42வது நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் மாயா கடிமை. ஏன் அப்படின்னா கமல்ஹாசன் மாயா கடிமை, அதனால நான் மாயா கடிமையா இருந்தா என்னால அவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு எண்ணம், ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஃபுல்லா ஃபேக்கு. ஸோ இப்படியான குப்பை வேலைகள் அர்ச்சனா அவர்கள் பண்ணவே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. அவங்க வைரம் அர்ச்சனா. ஸோ அடுத்தது வந்து ஒருத்தர் அர்ச்சனா கிட்ட முகத்துக்கு முன்னுக்கு வேற மாதிரி பேசுறது, அப்புறம் பேசி போட்டு போய் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அங்க அர்ச்சனா பத்தி தப்பா பேசுறது, வாமிட் வருது, அவள் இப்படி பண்றாள், இன்னுமா பேசுறாள், அர்ச்சனாவா டைட்டில் வின்னர் அப்படின்னு பிரதீப்புக்கு கைதட்டல் வரைக்குள்ள பொறாமப்பட்டாங்க. அப்புறம் இப்ப அர்ச்சனாவுக்கு கைதட்டல் வரைக்குள்ள அர்ச்சனா வின்னர் அப்படின்னு சொல்லக்குள்ள அவ்வளவு தூரம் மென்மத்தின் உச்சம் எந்த தாயுமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் விசித்ரா. என்ன பொறுத்த வரைக்கும் விசித்ரா எல்லாம் எப்படி இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் 7 கிழமைக்கு முதலே வெளியில போக வேண்டிய நபர்களோ, இந்த விசித்ராவும் அப்படிதான். டாஸ்க்கும் பண்றதில்ல, ஒண்ணுமே பண்றதில்ல, வேர்க்கும் பண்றதில்ல, சாப்பிட்றது, தூங்குறது, அடுத்தவங்களை பற்றி கேவலமான விடயங்களை பேசி அவங்களோட மனசை நோவடிக்கிறது, அவங்களோட குடும்பத்தோட மனசை நோவடிக்கிறது, ஸ்டாம்ப் பண்றது, இவ்வளவுதான். விசித்ராலாம் இவ்வளவு தூரம் வர காரணம் அங்க குவாலிட்டியான பிளேஸ் இல்ல. அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு, மணி அவங்க அப்படியான நபர்கள் தான். மீதி எல்லாமே இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லாதது. சரிங்களா? பிரதீபன் ஒரு நல்ல மனுஷன் இருந்தாரு, அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இப்படியான அர்ச்சனாக்காக இந்த ஷோவை வந்து இப்ப பல மக்கள் பாக்குறாங்க. ஒரே ஒரு நம்பிக்கை, விசித்ராலாம் அர்ச்சனா கிட்ட கூட நெருங்க முடியாது. சரியா? அர்ச்சனாட கால் தூசிக்கும் வராது. சரியா? ஓகே. அடுத்தது அர்ச்சனா கிட்ட இந்த மாயாவோட பவர் வேலை செய்யல. என்ன அப்படின்னா, மாயா கூட சேர்ந்த எல்லாருமே மாயாவால மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாயாவோட குவாலிட்டி என்னன்னா, வெளியில ஒரு பொண்ணு கேஸ் போட்டிருந்தாங்க. எப்படின்னா, என்னுடைய மூளைக்குள்ள போய் அவங்க பண்ண நெச்ச எல்லாத்தையும் பண்றாங்க, என் நண்பர்களை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க, என்னோட குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன், இதுல இருந்து மீண்டு வர என்னோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தாங்கன்னு அந்த பொண்ணு வந்து கேஸை வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே விடயத்தை தான் இந்த மாயா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணி கொண்டிருக்கு. மைண்ட் அந்த பிரெயின் வாஷ் பண்றது, அவங்க மாயா பண்ண நினைச்சதை அடுத்தவங்களை வச்சு பண்றது, இது எல்லாருக்கிட்டையும் அந்த இந்த மாயாவோட பவர் வேலை செஞ்சுது. எல்லாரையுமே ஒரு டைம் வந்து தான் நினைச்சதை பண்ண வச்சுது, கெட்ட பேரை வர வச்சுது.
ஆனா அர்ச்சனா கிட்ட மட்டும் அது முடியல. 7ஆம் அறிவு படத்துல அந்த வில்லன் கண்களால எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவான், தான் பண்ண நினைச்சதை பண்ணுவான். ஆனா சூர்யா கிட்ட மட்டும் முடியாது. சூர்யாவோட கண்ணை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அப்படியே ஒரு ஷாக் அடிச்சு அவன் போய் பறப்பான். அப்ப அந்த சீன் அவனுடைய லீடர்கிட்ட கால் பண்ணி, ஏன் இவங்கிட்ட மட்டும் என் பவர் வேலை செய்யலைன்னைக்குள்ள அந்த சீன் வந்து கூஸ் பல்ஸா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாயாவோட சீன் வந்து அர்ச்சனா கிட்ட முடியல. இவன் கமல்ஹாசனையே அடிமையா வச்சிருக்கிற மாயாவால அர்ச்சனாவை தொடக்கூட முடியல. அங்க நிற்கிறாங்க தலைவி அர்ச்சனா அவர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோல இந்த விடயங்களை பேசியிருக்கேன். நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்றும் எபிசோட் வந்து கமல்ஹாசன் மறைமுகமாக மாயாக்கு ஒரு அடிமைத்தனம் பண்றாரு, சொம்பு துக்கிறாருன்றதான் எனக்கு கிடைக்கப்படுகிற தகவல். பட் எபிசோட பார்த்துட்டு நம்ம வந்து பேசுவோம். நீங்க விரும்பினா பாருங்க. சரிங்களா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றி.